ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது மார்ச் 2020. ஸோ அதனால் இனிமேல் ரெகுலராக வந்து ஐபிஎல் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பெஷலி நம்ம வந்து சிஎஸ்கே ஃபேன், தலை தோனி ஃபேன் அப்படிங்கிறதுனால சிஎஸ்கேவுடைய அப்டேட் ரெகுலராக பார்க்க போகிறோம். ஸோ தலை தோனி வந்து சென்னைக்கு எப்போவே வந்துட்டார். ஸோ அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிஷர்ட்டில் வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு எழுதியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அப்படியா இருந்தால் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் மோஸ்ட்லி இது வந்து லாஸ்ட் ஐபிஎல்லாக இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ அதனால் சிஎஸ்கே டீம் வந்து ஆப்வியஸ்லி இந்த டைம் வந்து கப்பை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அன்புடன் பஸ் வந்து ரெடி ஆகிட்டு சென்னையில் வந்து கலக்கிட்டு இருக்கு. ஸோ ருத்ராஜும் வந்து சென்னை வந்துட்டார். ஸோ 2 பேரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் செக்ஷனில் வந்து நாம் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜுக்கும் தோனிக்கும் உள்ள நிறைய காம்பினேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ மூவி ட்ரைனப் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜை வந்து ஆஸ் யூஷுவல் தோனி இருக்கிற இடத்துல வந்து சூப்பராக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி நம்ம அஸ்வினா. ஸோ அஸ்வினும் தோனியும் வந்து ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம். ஸோ பழைய மெமரிஸ் எல்லாம் இவங்க 2 பேரும் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்போ வந்து இந்த ப்ராக்டிஸ் செஷனில் பார்க்கும்போதும் சூப்பராக இருக்குது. ஸோ ஆன்ஃபீல்டில் பார்க்க ரொம்ப ஆர்வப்படுறேன். ஸோ இதில் வந்து புதுசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஆர்டரே வந்து தீபக் ஓடா, ராகுல் திரிபாதி இவங்கள நம்பி தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து அவ்வளோ பெரிய ஹிட் பிளேயர் என்னன்னு தெரில. பட் அண்டர் எம்எஸ்டி கேப்டன்ஷிப் வந்தால் எல்லாருமே பயங்கரமாக ஆடுவாங்கன்னு நம்பலாம். ஸோ ஃபைனலி நம்ம தலை தோனியுடைய ப்ராக்டிஸ் செக்ஷன். ஸோ இவர் வந்து வெளியில் தான் போய் ஆடுறாங்க. பட் ஆனால் அங்கேயுமே வந்து அவங்களுக்கான ஃபேன்ஸ் வழக்கம் போல் அவர் இருக்கிற இடத்துல வந்து அந்த க்ரௌடை க்ரியேட் பண்ணிடுறாரு. ஸோ அது வந்து செம்ம மாசாக இருந்தது. ஸோ அவருடைய பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் வைஸாகவும் சரி மென்டல் வைஸாகவும் சரி இஸ் குட் அப்படின்ற ரிப்போர்ட் தான் வந்துட்டுருக்கு. நிறைய வீடியோஸும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தலைவனுடைய ரோல் என்னென்னா, 3 பாலுக்கு 2 6 அடிக்கணும், 5 பாலுக்கு 3 6 அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட தான் வருவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இது லாஸ்ட் ஐபிஎல் அப்படிங்கும்போது வந்து அவர் வந்து எல்லா மேட்ச்லேயுமே வந்து இறங்கி ஆடுவார் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ தலை தரிசனம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நம்பி எந்த மேட்ச் வேணாலையும் போகலாம். நம்ம தலை தோனியோடைய தரிசனம் ஷோராக கிடைக்கும். ஸோ இந்த ஐபிஎல்லோடைய மொத்த டார்கெட்டுமே வந்து தலை தோனி மேலே தான் இருக்கும். ஸோ அதனாலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல்லில் நடக்கிற ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் வந்து டைரெக்டாக போயிட்டு ஸ்டேடியமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் ஐபிஎல் வந்து குஜராத் மேட்ச்சை பார்த்தோம். ஸோ இந்த முறை வந்து மெயின் ரிவல்ரியான சென்னை மும்பை மேட்ச் வந்து டிக்கெட் கிடைச்சா போய் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் நம்ம சேனலில். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.